கனடால எங்க தோட்டத்துல நான் சிறுகீரை விதை போட்டிருந்தேன். மே மாசம் போட்ட விதை சுத்தமா முளைக்கல. ஏன்னா குளூர்ல விதைகள் வந்து முளைக்கவே இல்ல. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, "நல்லா தரை சுட்டா தான் வந்து சிறுகீரை விதைலாம் முளைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. இதில பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை எங்கேருந்து முளைஞ்சதுன்னே தெரியல. லாஸ்ட் இயர் 2 செடி இருந்துச்சு. அதுலேருந்து நெறைய மணவரையா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாலக்கீரை, வெந்தயக்கீரை எல்லாமே இந்த குளிர் டைம்ல போட்டதால சரியா வளரவே இல்ல. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி புதுசா விதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இது ஒரு 35 டிகிரி மேலே டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் போட்ட விதை தான் வந்து நல்லாவே முளைஞ்சிருந்துச்சு. சிறுகீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை எல்லாமே அதுக்கப்புறம் தான் அது நல்லா முளைஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரு வாரத்திலேயே முளைப்பு வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எனக்கு ஒரு தெரியல ஒரு டிப் நானே இந்த வருஷம் தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கார்டனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருந்த சிறுகீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை எல்லாத்தையுமே எடுத்து அந்த அன்னைக்கு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே க்ரோ பேக்கில் வந்து திருப்பி மண்ணு கிளறி விட்டு புதுசாக விதைகள் போட்டிருக்கேன். எப்படி வளருதுன்னு பார்க்கலாம்.